Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது different types of leaf stitches. And அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். இப்போது நம்ம 8 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். செகண்டாக ட்ரை பண்ண போகிற ஸ்டிச்சோட நேமும் ஃபிஷ் போன் ஸ்டிச் தான். 2 டைப்ஸ் இருக்குது ஃபிஷ் போனில். ஸோ லீஃபோட ஷேப் கரெக்டாக வரதுக்காக சென்டரில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். லீஃபோட டிப்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் கீழே தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் வீடியோவில் எவ்வளோ காமிச்சிருக்கனோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணால் தான் நீட்டான ஒரு லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. தென் அகைன் சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணினதுக்கு கீழே டவுன்வர்ட் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்தோம். இப்போது ரைட் சைட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து சென்டரில் இன்சர்ட் பண்ணணும். சேம் பாயிண்ட்லேயே இன்சர்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப் அப்படியே நம்ம கீழே அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல சென்டர் லைன், அதில் வந்து அப்படியே வரிசையாக நம்ம கீழே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே போகணும். ஸோ இது மாதிரி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் நீங்கள் மாற்றி ஸ்டிச்சஸ் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது சூப்பரான ஒரு லீஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த லீஃபோட நேம் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் போன் ஸ்டிச் டைப் 2. எப்போவுமே ஒரு லீஃப் டிசைன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லீஃபோட டிப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிப்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. கொண்டு வந்து கரெக்டாக லீஃபோட சென்டரில் லெஃப்ட் சைட் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ சென்டர் போர்ஷன் பார்த்துட்டு லீஃபோட லெஃப்ட் சைட் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் மாற்றி இன்சர்ட் பண்ணணும். அகைன் லீஃபோட சென்டர்லேயே டிப்பில் லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. தென் ரைட் சைடோட சென்டர் போர்ஷனில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் மாற்றி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா லீஃப் ஷேப் வந்து கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட்டு மறுபடியும் மேலே எடுக்கும்போது டிப்புக்கு கீழே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், டிப்புக்கு கீழே இருந்து தான் எடுக்கணும். மறுபடியும் டிப் மேலே எடுத்தீங்க அப்படின்னா லீஃபோட ஷேப் வந்து கிடைக்காது. இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணணும். ஸோ வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ டாப்பில் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கொண்டு போய் ரைட் சைட் சென்டரில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு எக்ஸ் மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ரைட் சைட் கொடுக்கணும். தென் ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டிச்சை வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நீட்டாக எந்தளவுக்கு பொறுமையாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லீஃப் அவுட்லைன் இருக்குது இல்லையா, அந்த அவுட்லைன் மேலேயே தான் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் கொடுக்கணும். அந்த லைனை விட்டு வெளியில் போகவே கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும், ஷேப்பு பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அண்ட் லீஃபோட டாப்லேருந்து நீங்கள் த்ரெட்டை மேலே எடுக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருந்து தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே ஒரு ஸ்டிச் இருக்குது, அதுக்கு கீழே 1 ஸ்டெப் கீழே தள்ளி தான் மேலே எடுக்கிறேன். அதே மாதிரி மேலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே இன்சர்ட் பண்ணும்போதுமே 1 ஸ்டெப் கீழே தள்ளி தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கீழே தான் நீங்கள் வந்து வரணுமே தவிர அதே பிளேஸ்லேயே இன்சர்ட் பண்ணக்கூடாது, அதே பிளேஸ்லேயே மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இதே ப்ராசஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லீஃபோட எண்டு வரைக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
தேர்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே லேர்ன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் யாருக்கும் ஞாபகம் இல்லைனா லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளை ஸ்டிச்சை எப்படி லீஃப் ஃபில்லிங்காக கொண்டு வரதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் டிப்லேருந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. தென் ரைட் சைட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த டிப்பை விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி தான் மேலே எடுக்கணும், கீழே கொடுக்கணும். தென் அகைன் ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர்லேருந்து இப்படி த்ரெட்டை மேலே எடுப்போம் இல்லையா, ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த லூப்புக்கு சென்டர்லேருந்து மேலே எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டு டைட் பண்ணிக்கோங்க. தென் அந்த லூப்புக்கு அவுட் சைடில் டவுன்வர்ட் ஸ்டிச்சை கொடுத்து இதை லாக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட் எடுக்கிறீங்க, ரைட் சைடு இன்சர்ட் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் ரைட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்து லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறோங்கிற மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தென் லூப் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சென்டர்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. தென் இந்த லூப்பை லாக் பண்ணுறதுக்கு அவுட் சைடில் டவுன்வர்ட் வந்து ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மேலே இருந்து த்ரெட் எடுக்கும்போது ஒன் ஸ்டெப் நான் ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் சொன்ன மாதிரியே ஒன் ஸ்டெப் கீழே தள்ளி தான் எடுக்கணும். அந்த லீஃப் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன் மேலேயே தான் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஸோ நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்டிச்சும் ஃப்ளை ஸ்டிச் தான். பட் இங்கே வந்து நம்ம டபுள் லைன் சென்டரில் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டிச் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவுமே கீழே தள்ளி டிஸ்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் எப்பவும் கொடுக்குறதோட கொஞ்சம் மேலேயே நான் கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு. தென் லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் ரைட் சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஃப்ளை ஸ்டிச் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து த்ரெட்டை மறுபடியும் மேலே எடுக்கணும் இல்லையா, அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ளை ஸ்டிச் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவுட் சைடில் சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுவோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம அதை பண்ண மாட்டோம். டைரெக்டாகவே லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு நீங்கள் இந்த மாதிரி நீடியில் டவுன்வர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்வர்ட் வந்து சென்டர் லைன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது வழியாக மேலே எடுத்துக்கணும். ஸோ ஒரு தடவை ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை செகண்ட் லைன்லேருந்து மேலே எடுக்கணும். சென்டரில் 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 லைன்ஸில் ஒரு லைன் மாற்றி இன்னொரு லைன் மாற்றி இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். அவுட் சைடு வந்து லாக் கொடுக்காம. இப்போ ஒரு சைடு நம்ம ஃப்ளை ஸ்டிச் பண்ணிட்டோம், ரைட் சைட் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் சென்டரில் மேலே எடுக்கும்போது அதே லெஃப்ட் சைடில் சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கீங்கள, அங்கேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அண்ட் மறந்து கூட டவுன்வர்ட் கொடுத்து லாக் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு அது வந்து செட் ஆகாது. தென் மறுபடியும் ரைட் சைடு இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். கீழே இன்சர்ட் பண்ணுறீங்க அண்ட் மேலே எடுக்கும்போது ரைட் சைடு இருக்க சென்டர் லைன்லேயே மேலே எடுங்க. ஸோ 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை 1, 2 அப்படின்னு கூட அந்த சென்டர் லைனுக்கு நீங்கள் நேம் கொடுத்து கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ட்ரா பண்ணியிருக்க சென்டர் லைன்லேருந்து மேலே எடுத்துக்கிறோங்க. ஸோ இதே ப்ராசஸை நீட்டாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க, சிக்கு இல்லாமல் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி லீஃப் டிசைன் வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லீவ் ஸ்டிச்சஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களோட ப்ராஜெக்ட்டுமே பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்கும்.
ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச். இங்கே வந்து நம்ம சென்டர் லைன்ஸ்லாம் எதுவுமே ட்ரா பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ டிப்பில் எப்பயும் போல் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அண்ட் ரைட் சைட் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டிச் வந்து டைரெக்டாக இப்படி கொடுத்துக்கோங்க. ரொம்பவுமே டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்மால் ஸ்டிச் வந்து இப்படி டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. டைரெக்டாக கொடுத்தும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை டவுன்வர்ட் கொடுத்து அப்வர்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அகைன் அதை அப்படியே லெஃப்ட் சைடு வந்து த்ரெட்டை மாற்றி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே டிஸ்டன்ஸில் அகைன் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக கொடுக்குறதுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்வர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அப்வர்ட் வந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. பட் த்ரெட்டு வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேரெக்ஷனில் த்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ் மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்தோம், தென் லெஃப்ட் சைடு கொடுத்தோம், தென் அகைன் ரைட் சைடு. ஸோ இது மாதிரி எக்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மாற்றி மாற்றி இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லை, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கேப் விட்டு டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் நான் வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து சென்டரில் வரும்போதெல்லாம் அதிகமாக எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி எந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு த்ரெட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்குமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. அண்ட் லீஃபோட பாட்டம் வரைக்குமே இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் சென்டர் போர்ஷன் வரும்போது வேணால் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு டிஸ்டன்ஸே இல்லாமல் நல்லா நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம லீஃபுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டிச்சை நீங்கள் அந்த பெட்டல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஹெரிங் போன் ஸ்டிச்சை நீங்கள் கேப் விட்டும் பண்ணலாம், கேப்பே இல்லாமல் நல்லா க்ளோஸ்டாகவும் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம், நீட்டாக இருக்கும். சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி லீஃபாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சென்டர்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே சென்டர் இல்லாமல் கொஞ்சம் மேலே தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். சிங்கிள் டைம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி லீஃபோட டிப்பில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு மறுபடியும் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க த்ரெட்டை. தென் அகைன் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சிங்கிள் ட்விஸ்ட் கொடுத்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிப்லேருந்து ஒன் சைட் கீழே தள்ளி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். தென் அகைன் சென்டர்லேருந்து அடுத்த ஸ்டெப் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அகைன் ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரைட் சைடு வந்து கொடுத்துக்கோங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து டைட்டாக, ரொம்ப டைட்டாக இல்லை, ஓரளவுக்கு டைட்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். அண்ட் மெயினாக நீங்கள் வந்து கவனிச்சிக்க வேண்டியது, ஒரு ஸ்டிச் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சுக்கு கீழே தான் அடுத்தடுத்த ஸ்டிச் நீங்கள் வந்து மேலே எடுக்கணும், கீழே இன்சர்ட் பண்ணணும். ஒரு ஸ்டிச் பண்ண இடத்துலையே சேம் அதே பாயிண்ட்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்கே வராது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் இந்த மாதிரி தள்ளி தள்ளி நீங்கள் கொடுக்கும்போது தான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ரீவியஸ் கிளாஸில் லேர்ன் பண்ணது தான். அங்கே வந்து வெறும் ஸ்டிச்சஸாக லேர்ன் பண்ணி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் இங்கே அதே ஸ்டிச்சஸை நீங்கள் லீஃபாக க்ரியேட் பண்ணுறீங்க.
செவன்த்தாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து லேசி டேஸி. லேசி டேஸியில் ஒவ்வொரு பெட்டலும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஸ்டிச் யூஸ் பண்ணுமோ அதை தான் இங்கே வந்து நம்ம லீஃபாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. தென் சேம் பாயிண்டில் அகைன் த்ரெட்டை கீழே கொடுத்துக்கோங்க. லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லீஃபோட டிப்லேருந்து லூப்போட சென்டர் வழியாக அப்படி த்ரெட்டை மேலே எடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் போல் லூப்போட அவுட் சைடு வந்து ஸ்மால் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லூப் வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த போர்ஷனை நீங்கள் பெட்டல்னும் சொல்லலாம், இல்லை ஸ்மால் லீவ்ஸ் அப்படின்னும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் நம்ம ஃப்ளை ஸ்டிச்லேயும் பார்த்துருப்போம். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து மறுபடியும் த்ரெட்டை மேலே எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் லேசி டேஸிலையும் அதே ப்ராசஸ் தான். ஸோ அதை வந்து தான் நம்ம இங்கே லீஃபாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். தென் எப்பயும் போல் சேம் ப்ராசஸ் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இதே மாதிரி லீவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன் ஸ்டெப் கீழே தள்ளி இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்பவும் டைட்டாக பண்ணாதீங்க, ரொம்பவும் லூஸாக பண்ணாதீங்க. ஓரளவுக்கு த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு லீஃப் டிசைன் க்ரியேட் பண்ணாலுமே அது வந்து ஒரு வி ஷேப்பில் தான் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அது பார்க்குறக்கு லீஃப் மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து வி மாதிரி பண்ணுவீங்க. தென் போக போக ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக ஆயிரும். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்க்குறக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது வந்து ஒரு லீஃப் மாதிரியே இருக்காது. ஸோ எப்போவுமே டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே வி ஷேப்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு வந்தால் தான் பார்க்குறக்கு நல்லா அழகாக லீஃப் மாதிரி தெரியும். எயித்தாக நம்ம பார்க்க போகிற லீவ் ஸ்டிச்சோட நேம் வந்து பிளாங்கெட் ஸ்டிச். இங்கே வந்து நம்ம பாட்டமில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதர் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சென்டர்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் டவுன்வர்ட் கொடுத்துக்கோங்க. போன ஸ்டிச் நம்ம லேசி டேஸி பண்ணோம்ல, அதே மாதிரி தான் பிளாங்கெட் ஸ்டிச்சும் வரும். ஸோ இந்த லூப்புக்கு இடையில சென்டர்லேருந்து அகைன் த்ரெட்டை மேலே எடுக்கணும். லீஃபோட பார்டர் லைன்லேருந்து மேலே எடுத்துக்கோங்க. தென் அகைன் மறுபடியும் சென்டரில் இன்சர்ட் பண்ணுறீங்க. லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்கு இடையிலேருந்து மறுபடியும் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஸோ பிளாங்கெட் ஸ்டிச் வந்து நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. உங்களுக்கு பிளாங்கெட் ஸ்டிச் ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பிளாங்கெட் ஸ்டிச்சும் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் இன்சர்ட் பண்ணுறீங்க, லூப் கிடைக்கிது. அந்த லூப்புக்கு இடையிலேருந்து மறுபடியும் கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறீங்க. இதே இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதர் சைடு வந்து நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பிளாங்கெட் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதர் சைட் போகிறோமோ அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக ஒரு லீவ் டிசைனாக நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு கலர் த்ரெட் வந்து நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து வேறு ஒரு கலர் த்ரெட்டை கொடுத்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லீஃபோட டிப் வரைக்குமே நீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அந்த டிப்பை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ டிப்பில் வரும்போது கரெக்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்து அவுட் சைட் வந்து லாக் கொடுத்துருங்க. ஸோ லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவுட் சைட் வந்து லாக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தென் அகெயின் மறுபடியும் பாட்டம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ லெஃப்ட் சைடு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரியே ரைட் சைடும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் டிப்பை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அதே மாதிரி ஒன் ஸ்டெப் கீழே தள்ளி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அண்ட் உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.